green screen setup பண்ணாம background remove பண்ண முடியுமா? XSplit VCam க்கு premium membership இல்லாம watermark remove பண்ண முடியுமா? 3D glass இல்லாமலே 3D படம் பார்க்க முடியுமா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் சொல்ல போதில்ல, நேரா வீடியோக்குள்ள போலாம். Hey guys, I'm Prakash from Prakatech. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படி கேட்டிங்கன்னா, green screen இல்லாம எப்படி நம்ம பேக்ரவுண்ட ரிமூவ் பண்றது, XSplit VCamல எப்படி வாட்டர்மார்க் இல்லாம வீடியோ ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு வெப்கேமும் நம்மள்ட்ட அந்த XSplit VCam அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இருந்தாலே போதும். ஆக்சுவலி இந்த XSplit VCam நம்ம வந்து ஸ்பாயில் பண்ண போறதே இல்ல. சோ இதுக்கு வந்து நம்ம கிராக்கும் யூஸ் பண்ண போறது இல்ல. இந்த வீடியோல நம்ம அதை பத்தி ஸ்பாயில் பண்ண போறது இல்ல, அந்த கம்பெனியும் ஸ்பாயில் பண்ண போறது இல்ல. நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேமராவை ஏமாத்த போறோம். இந்த கேமராவை ஏமாத்தி எப்படி நம்ம அந்த வாட்டர்மார்க் இல்லாம எப்படி அந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கிரீன் ஸ்கிரீன் இல்லாம எப்படி இந்த பேக்ரவுண்ட ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ட்ரிக் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். சோ ரொம்ப நேரம் கடத்தாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். போலாம் போலாம் போலாம். ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேர் என்னன்னு கேட்டிங்கன்னா XSplit VCam. அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். நேராக அவங்க க்ரோம் போங்க. க்ரோம் போனதுக்கப்புறம் XSplit VCam அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீட் டு ரிமூவ் யுவர் வெப்கேம் பேக்ரவுண்ட் அப்படின்னு கேட்குதா, அதை ஃபஸ்ட் இருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் VCam அப்படின்னு ஒரு பாக்ஸ் நிற்குதா, ஸோ என் வெப்கேம் பக்கத்தில். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். 155 MB அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிட்டா. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த XSplit VCam டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஸோ எப்படி இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்க்ரீன் கேப்சர் ஆன் பண்ணி நம்ம இப்போ வந்து டெஸ்க்டாப்புக்கு வந்தாச்சு. OBS ஓப்பன் பண்ண போகிறோம். OBS ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம XSplit VCam ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ XSplit VCam ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் அது ஷோ ஆகுது. ஸோ ஓகேவா. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி நான் மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா. ஸோ இதில் போய்ட்டு அந்த ரிமூவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து XSplit VCam அப்படின்னு ஒரு மேலே ஒரு வாட்டர் மார்க் வருது. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரண்ட் கேமை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபுல் பாடி தெரியிற மாதிரி தான் வச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு தெரியுதா. ஸோ நான் இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்கேன், நம்ம ஃபுல் பாடி தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சிருப்போம் எப்பயுமே. ஸோ XSplit VCam வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ நம்ம வந்து மூஞ்சில் வந்து படும், ஸோ மறைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெப்கேமை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு ஸோ நம்ம கொஞ்சம் நவுந்துக்கிட்டு ஸோ வெப்கேமுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போது கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலை கட் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து மேலே அந்த XSplit VCam வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட் ஆகாது. ஓகேவா. நம்ம தலைக்கும் ஸோ அந்த XSplit VCamக்கும் நடுவில் ஒரே ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்து அதில் உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நார்மலாக அது வந்து கேப்சர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து இந்த XSplit VCam அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரிமூவ் கொடுத்துடலாம். ரிமூவ் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிரீன் ஸ்க்ரீன் மாதிரி அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் ஏன் நம்ம காமிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து அந்த ஒரிஜினல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரிமூவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் வந்து நம்ம என்ன பேக்ரவுண்ட் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டம் பேக்ரவுண்ட் கூட இதில் செட் பண்ணிக்கலாம். ஆட் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ, ஸோ இந்த ஃபோட்டோ நான் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், இந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ எந்த ஃபோட்டோ வேணாலும் நம்ம பேக்ரவுண்டில் வச்சுக்க முடியும். அண்ட் இதில் டிஃபால்ட்டாக ஒரு 4 பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 பேக்ரவுண்டையும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி OBSல அதை வந்து நம்ம வந்து காமிக்கிறது அண்ட் எப்படி நம்ம ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சீன் புதுசாக வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் சீன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு சீன் வந்து கொடுத்துக்கிறேன். சீன் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து சோர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சோர்ஸில் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ கேப்சர் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நியூ அப்படிங்கிறது கொடுங்க. எந்த பேர் வேணும்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வீடியோ கேப்சர் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸில் ஸோ இந்த வெப்கேமோட சாஃப்ட்வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்கேம் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் வந்து லாஜிடெக்கோட C922 அப்படிங்கிற வெப்கேம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால C922 வெப்கேம் யூஸ் பண்ணுறீங்களா, XSplit VCam அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து XSplit தானே வந்து இந்த சாஃப்ட்வேர் பண்ண போறோம். ஸோ அதனால XSplit VCam அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து XSplit VCamல என்ன இது தெரிஞ்சிட்டு இருக்கோ ஸோ அது அப்படியே அந்த இடத்துல வந்துடும். இதில் டிஃபால்ட்டாக கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ XSplit VCam சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது அப்படியே இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு காமிக்குதா. ஸோ மேலே வந்து வாட்டர் மார்க்கும் இருக்குது. இந்த XSplit VCam அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது.
ஓகேவா. ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம XSplit VCamக்கு டேரெக்டாக வந்துடலாம். எப்படியும் நம்ம ஏதாவது ஓரத்தில் இல்லைனா ரைட் சைடு இல்லைனா சென்டராக தான் வைக்க போகிறோம். ஸோ நான் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்டுக்கு இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த XSplit VCam அப்படிங்கிற இந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. பட் இது வந்து யாரும் நான் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ட்ரிக்கை நிறைய பேர் சொன்னால் நான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லேயரை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த XSplit VCam அப்படிங்கிறது போகிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷனில் எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லேயரை நம்ம கிளிக் பண்ணிட்டு Ctrl+E அப்படிங்கிறத கொடுங்க. Ctrl+E கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் வரும். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா XSplit VCamனு மேலே இருக்கா. ஸோ இந்த VCam மறைகிற அளவுக்கு மேலே உள்ள சைடை வந்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். அப்படின்னா கிராப் டாப், இந்த கிராப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராப்புங்கிற ஆப்ஷனில் இதுக்கிட்ட வந்துட்டு ஸோ டாப் சைடு வந்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண மேலே உள்ள டாப் வந்து நம்மளுக்கு வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்சில் நம்மளை வந்து 50 கொடுக்கலாம். ஓகேவா. 50 கொடுத்தோன்னே அந்த XSplit VCam அப்படிங்கிறது வந்து ஒரு பாதி அளவுக்கு மறைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த பாதி அளவு மறைஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 100 கொடுத்து பார்க்கலாம். ஸோ 100 கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அந்த XSplit VCamோட அந்த லோகோ வந்து கொஞ்சோண்டு ஒரு துணுக்கு மட்டும் தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தலைக்கும் இந்த XSplit VCam சாஃப்ட்வேருக்கும் ஸோ கொஞ்சம் கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். இப்போ 120 கொடுத்தோம்னா அந்த சாஃப்ட்வேர் மாதிரிதா. எஸ், அந்த லோகோ வந்து மறைஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த XSplit VCam வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த OBSல நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இது வந்துருக்கும். இப்போ வந்து நம்ம ஓரத்தில் வச்சுக்கிட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்டர் மார்க்கே இல்லாமல் க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இந்த ட்ரிக்கோட மெயின் கான்செப்டே. அண்ட் வெப்கேமை நம்மளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் அந்த XSplit VCam வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமலும் வாட்டர் மார்க் இல்லாமலும் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வீடியோ வந்து நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெப்கேமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக XSplit VCamக்கு மேலே உள்ளதை கிராப் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம ப்ரோவாக க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். என்கிட்ட வெப்கேம் இருக்குது ஆனால் க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் செட்டப் பண்ண முடியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. சோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோவா க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாம ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல்ல போடுங்க. அப்போ அடுத்த வீடியோவோ லைவோ நோட்டிஃபிகேஷனா வருங்க. இதே மாதிரி பல டெக் அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அவ்வளவுதான் கைஸ். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான ஒரு கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நாங்கள் பிரகாஷ் ஃப்ரம் பிரகடெக் கைஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க இந்த வீடியோஸையும் பார்த்துருங்க. ஓகேவா. நடுவில் இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனே அழுத்திருங்க.